பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறுவது என்பது புதிய விஷயமல்ல. தமிழக அரசியலில் இது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் அதிமுகவிலிருந்து திமுக, மற்றொரு காலத்தில் திமுகவிலிருந்து அதிமுக, அதிமுகவிலிருந்து பாஜக, பாஜகவிலிருந்து மீண்டும் திமுக. இப்படி பல்வேறு மாற்றங்களை மக்கள் ஏற்கனவே பார்த்து பழகிவிட்டார்கள். இதற்கு காரணம் என்ன? பதவி, அதிகாரம், அரசியல் வாய்ப்புகள். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் எம்.ஜி. ராமச்சந்திரன். திமுகவிலிருந்து விலகி அதிமுகவை உருவாக்கி தமிழக அரசியலையே மாற்றியவர். அதேபோல் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தபோது அமைச்சர் பதவி கிடைக்காததால் விலகி திமுகவில் இணைந்தார். இப்போது அரசியல் மேடையில் அதே கதை மீண்டும் நடக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் தங்கள் கட்சியை வலுப்படுத்த கூட்டணி கட்சிகளில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதில் முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே விசிகாவின் முக்கிய நிர்வாகியான பனையூர் பாபு கட்சியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார். சந்தேக பார்வை கொண்ட தலைமைக்கு கீழ் தொடர முடியாது, எந்த பொறுப்பும் வேண்டாம் என்று அவர் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். இதனால் தேர்தல் முடிந்தவுடன் பெரிய குழுவோடு அவர் திமுகவில் இணைவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதே நேரத்தில் விசிகாவின் முக்கிய தலைவர் தோல் திருமாவளவன் திடீரென அலூர் ஷாவானாவாஸ் அவருக்கு முக்கிய பொறுப்பை வழங்கியதற்கும் இதுவே காரணம் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. பொதுவாக கூட்டணி கட்சிகளில் இருந்து நிர்வாகிகளை இழுப்பது திமுக வழக்கமல்ல. ஆனால் இப்போது நிலைமை மாறுகிறதா? தேர்தலை முன்னிட்டு நடைபெறும் இந்த அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா? காத்திருந்து பார்ப்போம்.